குடும்பம் அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார் என்று ஒரு படம் போட்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள் வாசிக்கிற படம் இருந்தது. அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனில் அம்மா சமைக்கிற படத்தை போட்டிருந்தார்கள். தம்பி விளையாடுகிறான், தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு குடும்பத்தை ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக் எனக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக்கில் கூட அம்மா செய்தித்தாள் படிக்கிறாள் என்று ஒரு அம்மா கால் மீது கால் போட்டு செய்தித்தாள் படிக்கிற படத்தை பார்க்கவே இல்லை. அப்பா வீடு கூட்டினால் என்ன வீட்டில் குப்பை வராதா என்ன? தம்பி என்பவன் விளையாடுவதற்கு மட்டுமே பிறந்தவனா என்ன? தங்கை என்பவள் வீடு கூட்டுவதற்காக பிறந்தவளா என்ன? ஆனால் இந்த அறிமுகம் நமக்கு எங்கே போய் முடிந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு எங்கள் ஊரில் நான் நல்ல விவசாயின்னு சொன்னாங்க. விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது 8 மணி நேரம் விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது ஒரு ஆண் ஆளை நான் வேலைக்கு கூப்பிட்டால் அவர்களுக்கு 550 ரூபாய் சம்பளம். அதே வேலைக்கு ஒரு பெண்ணாளை நான் கூப்பிட்டா அவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம். இந்த பாகுபாடுகளை ஒரு கவர்மெண்ட்டினுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது ஒரு தேசத்துக்கு, ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்திற்கு எல்லாமே அவமானம் இல்லையா? சொந்தக்காரங்க போய் பேசுகிறாங்க, நண்பர்கள் போய் பேசுகிறாங்க, கேஸை வாபஸ் வாங்கலை, நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பெட்ரூம் கூட்டின்னு என்னை காமிச்சார். ஒரு எழுத்தாளனை கூட்டின்னு போய் ஒரு தொழிலதிபர் அவர் பெட்ரூமில் காமிக்கிறாரு. ஒரு பெரிய கட்டிலில், இந்த இடத்துல தான் சார் நாங்கள் ஃபோன் வச்சுட்டு உங்கள் கதைகளை கேட்போம்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு நான் சொன்ன ஒரு அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை அவர் கேட்கிறார். உட்காந்து 2 பேரும் அழுகுறாங்க. கதையை கேட்டு அடுத்த நிமிஷம் அழுகுறாங்க. அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அந்த கேஸை வாபஸ் வாங்க, சொந்தக்காரர்கள் சொல்லி நண்பர்கள் சொல்லி 8 வருடங்களாக கேஸை வாபஸ் வாங்காத சாந்தகுமாருக்கு பிரபஞ்சனுடைய அபஸ்வரம் என்கிற அந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஒரு கேஸை வாபஸ் வாங்கிட்டு, எனக்கு ஒன்றுமே வேணாம், 40 லட்சமும் வேணாம், வீடு வேணாம், வாசம் வேணாம், நிம்மதியாக மனிதர்களோடு நட்பாக இருந்து விட்டால் போதும்னு முடிவு பண்ணுறாரு. 2 இன்சிடென்ட் அபஸ்வரம் கதைக்கு எனக்கு தெரிந்து உண்டு. கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் அவர் போட்டிருந்த 8 வழக்குகளை ஒரே நாளில் இந்த கதையை கேட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறார். இலக்கியம் என்ன செய்யும்? இலக்கியம் என்ன செய்யாது? இந்த அரங்கமே எனக்கு ரொம்ப பழக்கப்பட்ட அரங்கம். என்னுடைய நண்பர் பாலா நந்தகுமாரோடு சேர்ந்து பல வருடங்கள் நாங்கள் இந்த அரங்கத்தில் மாற்று சினிமாவுக்கான முயற்சியாக திரைப்பட விழாக்களை ஊட்டியில் நடத்தி கொண்டிருந்தோம். அது ஒரு அற்புதமான தருணம். இந்த ஊட்டியினுடைய கிட்டத்தட்ட அந்த எல்லா திரைப்பட விழாக்களையும் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். இந்த டிசம்பர் மாதத்தின் குளிருக்கும் அக்டோபர் கடைசிக்கான குளிருக்கும் பெரிய வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து மிக பிரபலமான இயக்குநர்கள் எல்லாம் நாங்கள் ஒரு ஃபோன் பண்ண உடனே ஊட்டிக்கு வந்தார்கள். பாரதி ராஜாவில் ஆரம்பித்து மிஷ்கின், ரஞ்சித் என்று அந்த தொடர்ச்சி போய்கொண்டே இருக்கிறது. மேடையில் உட்கார்ந்தவுடன் எனக்கு அந்த ஞாபகங்கள் பீறிட்டு வந்தன. ஏதோ ஒரு வகையில் ஒரு நகரத்துக்கு வெறுமனே 3 வேளை சாப்பிட்டோம், ஒரு காரில் போனோம், ஒரு ரூமில் படுத்து எழுந்தோம், அவ்வளோதான் மனித லைஃப் என்பதையெல்லாம் தாண்டி அந்த ஊருக்கு கலையாலும் இலக்கியத்தாலும் எதையாவது ஒன்றை மனிதர்கள், கலைஞர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன் அப்படி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது என்றால், மனிதர்கள் எல்லாவற்றையும் மறந்து கொண்டே இருக்கிறார்கள், கலைஞர்கள் எல்லாவற்றையும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமாக உலகம் முழுக்க இருக்கிறது. மறந்து கொண்டு இருப்பது மனிதனின் இயல்பு, நினைவுபடுத்தி கொண்டே இருப்பது கலைஞனின் கடமை என்று ஒரு முக்கியமான கோட் இருக்கிறது. அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் ஆத்மார்த்தமாக இந்த கூட்டத்துக்கு வந்திருப்பார்கள் என்று தெரியாது. ஒருவேளை நம்ம யாருமே கூப்பிடாம, டீச்சர்ஸ் கூப்பிடாம, மாவட்ட நிர்வாகம் கூப்பிடாம, ஊட்டியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறது, இப்படி ஒரு முக்கியமான எழுத்தாளர்கள் பேச போகிறாங்கன்னு சொன்ன உடனே இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்கு அவங்களே புறப்பட்டு வராங்களோ அன்றைக்குத்தான் இந்த நகரம் ஒரு முழு நகரமாக மாறி இருக்கிறது என்று அர்த்தம். அது ஒருவேளை இப்போ நடக்கிற இந்த கூட்டங்கள் எல்லாம் அதற்கான சின்ன முயற்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு இவ்வளவு பெண்கள் இங்கே உட்காந்துக்கிறீங்க, இந்த இவ்வளோ பெண்கள் ஸ்டூடெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு தருணம் ஞாபகம் வருகிறது.
இதில் எவ்வளோ பேர் கோ எஜுகேஷனில் படிக்கிறீங்கன்னு தெரியல. கோ எஜுகேஷனில் படிக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸாக நான் ஏற்றுக்குவேன். இந்த தனியாக கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் சார், நான் தனியாக பாய்ஸ் ஹை ஸ்கூலில் படிக்கிறவங்கன்னா இந்த ஜென்மத்தில் இப்போ ரொம்ப பாவம் பண்ணவங்க அவங்க அப்படின்னு தோணும் எனக்கு. அது அது எதுக்குன்னா, ரொம்ப சின்ன வயசுலேயே இந்த பெண் உடல் ஆண் உடல் என்கிற அந்த பாலிட்டிக்ஸை, அந்த அரசியலை கோ எஜுகேஷன் பக்கத்தில் உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற போது அந்த அந்த பாகுபாடு வந்து தகர்ந்து போகும். நம்ம நாட்டில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, ஒரு பையன்னா ஒரு பொண்ணு மேலே ஈர்ப்போடு தான் இருப்பான், பாலியல் ரீதியாக தான் அவனை அணுகுவான், இப்படி இருக்குது. இதுக்கு நடுவில் நட்போடு இந்த 2 பேரும் இருந்தார்கள் என்கிற ஒரு வார்த்தையே அழித்து விட்டார்கள், எரேஸ் ஆயிடுச்சு இந்த காலத்தில். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் வந்து நமக்கு எதை கொடுக்கிறதோ இல்லையோ, ஆண்களும் பெண்களும் நட்போடு பழக முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய இடத்தை அது தரும். நம்மளே, நான் திருவண்ணாமலையில் எங்கள் வீட்டுக்கு எதிரிலேயே சாரோன் போர்டிங் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே தான் நான் 1ஆம் கிளாஸ் சேர்ந்தேன். நல்ல வேளை எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த காலத்தில் என்ன இந்த எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் போடாமல் எங்கள் வாத்தியார் வந்து காதெல்லாம் தொட சொல்லி நான் பின்னாடி போய் தொட்டு அவர் என்னை சிரிச்சுக்கினே 1ஆவதுல அட்மிஷன் கொடுத்தார். அந்த தருணமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ யோசித்து பார்த்தா. எஜுகேஷன், கல்வி கற்றல் என்பதே சந்தோஷமாக ஒரு பையனுக்கு இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த ஸ்கூலில் எங்கள் வாத்தியாருக்கு வாழைப்பழம், தேங்காய், வெத்தலைப்பாக்கு, மல்லிகைப்பூ அதெல்லாம் வச்சு கொடுத்து, எங்கள் அப்பாவே ஒரு பெரிய வாத்தியார், அதனால் அந்த ஈகோவில் அவர் அந்த வாத்தியார் காலில் விழமாட்டேன்ட்டார், ஆனால் என்னை விழ வச்சார். அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நான் வந்து 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரலும் ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூலில் படித்தேன். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தோணுதுன்னா, என் கிளாஸில் நிறைய பொம்பளை பிள்ளைங்க படிச்சிருப்பாங்க, நிறைய பசங்க இருந்திருப்பாங்க. இப்போ எனக்கு 60 வயசு ஆக போகுது. யாரையுமே என் லைஃப்பில் ஞாபகமே இல்லை. 1லேருந்து 5 வரலும் படித்தவங்கள ஒரே ஒரு பொண்ணை மட்டும் ஞாபகம் இருக்குது. ஆமாம், அந்த பொண்ணு பேர் ஜெயந்தி. அந்த பொண்ணை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மா வந்து எப்பயுமே அந்த பொண்ணை சொல்லி சொல்லி தான் திட்டுவாங்க என்ன. ஒரு தடிமாடு மாதிரிங்கிற 3வது ரேங்க், ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட தோக்குற அசிங்கமா இல்லையாடான்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும். அப்புறம் அந்த பொண்ணு சின்ன வயசில் அதை பார்த்தாவே பிடிக்காது. அது வந்துச்சுனாவே நான் மூஞ்சி திருப்பின்னு போயிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை சொல்லி சொல்லி திட்டுவாங்க. 5ஆம் கிளாஸ் வரலும் அந்த பொண்ணுக்கிட்ட தோற்றுக்கினே இருந்தேன் நான். அதை பார்த்தாவே சனியை, இது மூஞ்சிலே முழிக்கூடாது அப்படிலாம் நினைப்பேன். அப்புறம் 5ஆம் கிளாஸ் வந்தோடனே 6வது போனோம். 6வது போகும்போது எனக்கு ஒரு சான்ஸ் இருந்துச்சு. என்னன்னா, நானும் அந்த ஸ்கூலை விட்டு வெளியே போவேன், அந்த பொண்ணும் போவோம். எங்கள் ஊரில் டேனிஷ் மிஷன் ஸ்கூல்னு ஒரு பெரிய ஸ்கூல் இருந்துச்சு. பிரிட்டிஷ்காரங்க கட்டினது, டென்மார்க்காரங்க கட்டினது. அது வந்து கோ எஜுகேஷன் ஸ்கூல். அப்புறம் முனிசிபல் பாய்ஸ் ஹை ஸ்கூல், முனிசிபல் கேர்ள்ஸ், 3 ஸ்கூல் தான். நான் வந்து இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தான் எனக்கு பயங்கர பிரச்சனையாக இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணை போய் கேட்டேன், இந்த பிடிக்காத பொண்ணுக்கிட்ட போய் பேசினேன். ஜெயந்தி, நீங்கள் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் தானே சேர போகிறீங்க அப்படின்னா. எனக்கு என்னென்னா, அந்த பொண்ணு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு போயிட்டா நான் டேனிஷ்க்கு போயிடுவேன். போயிட்டுனா நான் தான் ஃபஸ்ட் ரேங்க். அப்புறம் நானே ராஜா, எங்கள் அப்பா அம்மாட்டேருந்து இந்த திட்டு வாங்குறதெல்லாம் தப்பிச்சிடலாம். இல்லையே பவா, நான் டேனிஷில் தான் சேர போகிறேன் நினச்சி. அந்த துரதிருஷ்டமான நாள் மறுபடியும் எனக்கு வந்துச்சா. 6th Bயில் நாங்கள் 2 பேரும் போய் ஒன்றா சேர்ந்தோம். அது 7th 8th போகும்போதெல்லாம் எனக்கு இந்த மானம் ரோஷம், இந்த தோல் தடிச்சிடுச்சுன்னுவாங்க, அது மாதிரி ஆயிடுச்சு. அதை சொல்லி 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 இந்த பொண்ணை ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற, ஆமாம் பெண்ணா, ஆமாம் அந்த அந்த பொண்ணுகிட்ட தோக்கிறது தான் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் கோவப்படுவேன் நான். அந்த லெவலுக்கு ஆயிடுச்சா. அப்புறம் 10th வந்தோடனே இந்த 9th 10th அப்போ இந்த அரையாண்டு எக்ஸாம், காலாண்டு எக்ஸாம்லாம் நடக்கும். நான் வேணும்னே தான் ஆஃப் ஏர்லி கோட்டேர்லிலாம் சொல்ல, அந்த பேப்பர்லாம் கொடுப்பாங்க. நான் வாங்கி என் பேப்பரை பார்க்குறனோ இல்லையோ, பின்னாடி திரும்பி ஜெயந்தி பேப்பரை பார்ப்பேன். பார்த்தோன்னே ஜெயந்திக்கு பேப்பர் கொடுப்பாங்க. கொடுத்தோடனே அதை வாங்கி பார்த்துட்டு உடனே ஓன அழுவோம். அப்பா புட்டுக்குச்சு பழகுது அப்படின்னு ஒரே சந்தோஷமாகி என் பேப்பரை பார்க்க, நான் என்ன ஜெயந்தி புட்டுக்குச்சா அப்படின்னு கேட்பேன். இல்லை பவா 99 தான் வந்துக்குது, 1 மார்க் மிஸ்ஸிங் அப்படின்னு. அடிப்பாவி, 1 மார்க்குக்கே இந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு என் பேப்பர் பார்ப்பேன். 68 70 தாண்டாது அது. மேத்ஸ், அதுவும் குறிப்பாக மேத்ஸ் வந்து நமக்கு சுட்டு போட்டாலும் வராது. அப்புறம் 10th வந்து அந்த பொண்ணு வந்து 489 மார்க் வாங்கி எங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு.
நேம் போர்டிலலாம் அது பேர் எழுதியிருப்பாங்க. ஒய் ஜெயந்தி 489 டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். அந்த போர்டை இதுவரையிலும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நான் திரும்பியே பார்க்க மாட்டேன் அந்த பக்கம் போனால். எங்கள் அப்பாலாம் சொல்லி சொல்லி திட்டினார். அந்த பொண்ணு 489 மார்க் வாங்கிக்கிது, உனக்கு நான் என்னடா குறை. அதெல்லாம் படிப்பே நம்மளுக்கு ஏறல. அப்புறம் +1 வந்தோடனே கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது அப்பயே. ஆனால் முட்டி போட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கினேன், என்னென்னா எப்படியாவது வாழ்க்கையில் இந்த ஜெயந்தியை ஜெயிச்சிடணும், அதுக்கு ஒரு உதவி பண்ணு. கடவுள் வந்து எனக்கு அழகான ஒரு வரம் கொடுத்தார். என்னென்னா, இந்த மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்களா, 489 1200க்கு 1160 மார்க்லாம், அவங்களாம் எங்கே போவாங்க சொல்லுங்கள்? ஆமாம், டாக்டருக்கு படிப்பாங்க. எல்லா பொண்ணுங்களும் எல்லா பசங்களும் இந்த டிவியில் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் இவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீர்கள், என்னவாக போகிறது? எல்லாரும் நாங்கள் இதய நோய் நிபுணராகி, ஆமாம், எங்கள் கிராமத்துக்கு ஒரு டிஸ்பென்சரி ஆரம்பித்து எங்கள் கிராமத்தில் உள்ள நோயாளிகளுக்கெல்லாம் இலவசமாக ஒரு நாய் கூட இலவசமாக சேவை செய்யலை. ஒருத்தங்க கூட டிஸ்பென்சரி ஆரம்பிக்கல. எவனுக்கும் இலவசமான, எல்லாம் அப்போலோவுக்கு போயிட்டான் அல்லது அமெரிக்காவுக்கு போயிட்டான், எல்லாம் வேறு லெவலுக்கு போய் லட்சமாக கோடியாக சம்பாதிக்கிறான். ஆனால் எல்லாம் பேட்டி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்கன்னா தெரியும். குறிப்பாக பாலானந்தகுமார்லாம் சொல்லணும், இந்த 3 வருஷத்தில் இந்த மாதிரி பேட்டியே டிவியில் வராது. கவனிச்சிக்கிறீங்களா யாருன்னா? இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த 3 வருஷமாக ரிசல்ட் வருது இல்லை, அப்போ இந்த பசங்கக்கிட்ட போய் பேட்டியே யாருமே எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அப்படி எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கமிட்டி போட்டு உதயச்சந்திரன் சார் தலைமையில் அதை ஒழிச்சியாச்சு. ஏன்னா நாங்களாம் பயங்கரமாக அதை அப்போஸ் பண்ணோம். இவங்க கிடையாது சார் தமிழ்நாட்டினுடைய அறிவாளிகள், இவங்க சும்மா மார்க் எடுக்கிறவங்க தான். இவங்களுமோ பெரிய அறிவாளிகள் மாதிரி நாமெல்லாம், நம்ம பசங்களுக்கெல்லாம் கில்ட் ஆகுது அதை பார்த்துட்டு. ஐயோ, நம்ம பிள்ளைலாம் இவ்வளோ மார்க் எடுக்காதான்னு. அதனால் அந்த 489 மார்க் வாங்கிச்சா எல்லாருமே டாக்டராக போயிடுவாங்களா, அதுவும் இதய நோய் நிபுணர் ஆகிடுவாங்களா. நான் அப்படி ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணி எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், அப்பா நான் வந்து ஆடிட்டர் ஆக போகிறேன்னு. எங்கள் அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னடா சொல்கிறேன், உனக்கு மேத்ஸ் சுட்டு போட்டாலும் வராதுன்னு. நான் நல்லா படிப்பேன் பார்த்தா, இது செய்து உன்னை கையெடுத்து கும்பிட்றேன், என்னை வந்து காமர்ஸ் குரூப்பில் சேர்த்துருப்பான்ட்டேன். எங்கள் அப்பா ஏமாந்துட்டார். அப்பாக்கள் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம். எங்கள் அப்பா ஏமாந்து என்னை காமர்ஸ் சேர்த்துட்டார். சேர்ந்தோடனே ஜெயந்தி வந்து A1, அதை டாக்டருக்கு படிக்கிறதுக்காக ஃபஸ்ட் குரூப். என் வாழ்க்கையிலேயே நான் சந்தோஷமாக இருந்தது 10 நாள் தாங்க. அப்படியே சைக்கிள்லாம் வச்சுருப்பேன், எம்ஜிஆர் பாட்டெலாம் பாடின்னு போவேன் அந்த ரோட்டில் போகும்போது. உலகம் பிறந்தது எனக்காகலாம் ஒரே சந்தோஷம், ஜாலியாக இருப்பேன். வந்து காமர்ஸ் குரூப் நான், ஜெயந்தி வந்து A1 குரூப்பு, மேத்ஸ் குரூப்பு. ஜெயந்திக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஒரே ஸ்கூலில் படிக்கிறோம். எங்கள் அப்பாவும் அம்மாவும் இனிமேல் ஜெயந்தி சொல்லி திட்டவே மாட்டாங்க. படிக்கிறது மட்டும் இல்லை, இந்த பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஆடல் போட்டி, நடன போட்டி, ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் அந்த பொண்ணுக்கலாம். எல்லாத்துலேயும் ஒரு கப்பு, இல்லை மொத்தத்தையும் கப்பே அதுக்கே கொடுத்துருங்கடான்னு நான். அவ்வளோ கோபம் வரும். எல்லாத்துலேயும் ஜெயிக்கும் அந்த பொண்ணு வந்துச்சா. இப்போ நான் போயிட்டுனா ஒரு 15ஆவது நாள் எங்கள் கிளாஸில் மேத்ஸ் இது காமர்ஸ் அக்கௌண்டன்சி கிளாஸ் நடந்துருக்குது. திடீர்னு நான் எதேச்சியாக திரும்பி பார்க்குறேன். அந்த துரதிர்ஷ்டமான நாளை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். ஜெயந்தியும் அவங்க அப்பாவும் வந்து எங்கள் கிளாஸ் வாசலில் நிற்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கடா அங்கே வந்துச்சின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எங்கள் சார் போய் ஏதோ பேசினார் அவங்க அப்பாட்ட. ஓகேம்மா கம்மின்மா அப்படின்ட்டாரு. அந்த பொண்ணு வந்து எங்கள் பக்கத்தில் உட்காந்துச்சு. எனக்கு உடம்புலாம் வேர்த்துச்சு. ஆமாம், என்னாச்சு ஜெயந்தின்னு? இல்லை பாவா, நானும் ஆடிட்டர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் நான் காமர்ஸ் குரூப்பே வந்துச்சு. ஓன்னு அழுதுட்டேன் அன்றைக்கி கிளாஸில். ஒரு ஆம்பளை அழுது அன்றைக்கி தான் பார்த்தாங்க எங்கள் கிளாஸ் ரூமில். இந்த சனியை வந்து நம்மளை விடவே இல்லையே. 1ஆம் கிளாஸில் ஆரம்பித்து காமர்ஸ் குரூப் வரலும் கூட வந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணோம். அப்போ நாங்கள் ஒரே காலேஜ், எங்கள் ஊரில் 2 பேரும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் பிகாம் படித்தோம். அப்புறம் ஒன்றுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சிச்சு, வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. எல்லா பரிசுகள், போட்டிகள், ஜெயித்தவள் எல்லாமே அந்த பொண்ணு. டக்குன்னு ஒரு நாள் காலேஜ் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கெல்லாம் காலேஜ் முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, இப்போ எப்படின்னு தெரில, எங்கள் பேர்லாம் அது வந்து நரகன்னா என்னான்னு பார்த்துடலாம். இந்த சொந்தக்காரன், தெருவில் இருக்கிறவன், பக்கத்து வீட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவான், காலேஜ் முடிக்கிறவரெல்லாம் கம்முன்னு இருப்பான். முடித்தோடனே இன்னும் வேலைக்கு போகல அப்படின்னு ஆரம்பிப்பான். ஏண்டா மாதமாடா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எங்களுக்கு இப்படி போகும்போது ஒருத்தன் கேட்பான், வரும்போது ஒருத்தன் கேட்பான், இன்னுமா சும்மா சுற்றினுக்கிற அப்படின்வான். உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு தான் சாப்பிட்றியா, வெக்கமாக இல்லை அப்படின்வான்.
ஐயோ அவமானமாக இருக்கும் அந்த பீரியடு. எங்கள் ஊரில் அருணா ரெஸ்டாரண்ட்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ். எங்கள் அப்பாவிட்ட சண்டை கிண்டை போட்டு நான் ஒரு டிவிஎஸ் 50 வேறு வாங்கிட்டேன். வேலை இல்லை, ஆனால் டிவிஎஸ் 50 வாங்கிட்டேன். டிவிஎஸ் 50 போனால் ஒரு குரல் கேட்குது, பவா அப்படின்னு ஒரு குரல். எங்கேயோ கேட்ட குரல் ஆகுது அப்படின்னு டிவிஎஸ் 50 நிறுத்தினா ஜெயந்தி. காலேஜ் முடித்து 6 மாதத்தில் ஜெயந்தியை பார்க்குறேன்னா எனக்கு இந்த பொண்ணு ஏன்டா மறுபடியும் நம்மளை கூப்பிடுது, இதுக்கிட்ட இருந்தால் நம்ம விலகி வந்துட்டோமே அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு காஃபி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நாங்கள் 2 பேரும் போய் ஒரு காஃபி குடித்தோம். இப்போ நீங்கள் இந்த மீட்டிங் வந்துக்கிறீங்களே, நீங்கள் எதில் போய் ஒரு டீ கடையில் டீ குடிங்க, காஃபி குடிங்க, உங்களை ஒரு இந்த தெருவில் நாய் போதுங்களா அது கூட உங்களை திரும்பி பார்க்காது இல்லையா. எங்கள் காலத்தில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் போய் காஃபி குடித்தா எக்ஸிபிஷன். அது எல்லாரும் வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போவோம். ஒரு பொண்ணு கூட ஒரு பையன் காஃபி பொண்ணு கூட குடித்தா என்னடா அது, எல்லோரும் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி பார்ப்பான். அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறலாம் வந்துட்டான் வந்து நாங்கள் 2 பேரும் காஃபி குடிக்கிறத பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லுது, ஜெயந்தி சொல்லுது, பவா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? தெரியாது, எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்ச்சு. எனக்கு பயங்கர சந்தோஷம் உடனே. ஆனால் சொல்லும்போது பயங்கர துக்கமாக சொல்லுது. இந்த பெண்கள் எனக்கு அடுத்த மாதம் கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், உடம்புல இருக்கிற பிளட்டு ஃபுல்லாக அவங்க கன்னத்தில் ஏறிடும். அப்படியே சக்கச்சவேல்னு ஆகி வெக்கம் வந்து அவங்க திகார் ஜெயிலுக்கு போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாததுனால அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம்னுவாங்க. ஆனால் இந்த பொண்ணு சொல்லும் போதே ரொம்ப சோகத்தில் சொல்லிச்சு. உடனே நான் வந்து கேட்டேன், என்னாச்சு ஜெயந்தி, ஏன் சோகமாக சொல்கிறீங்க, சந்தோஷமாக சொல்ல. எப்படி போவா சந்தோஷமாக சொல்கிறதுன்னுச்சு. ஆடிட்டேன் நான். என்னன்னா இந்த பொண்ணு ஒரு வேளை ஒன் சைடாக நம்மளை லவ் பண்ணுச்சோ, நம்மளுக்கு தான் தெரியலையோ, நாம் தான் ரொம்ப மக்கட்டியாக இருந்துட்டோமோ அப்படின்னு. எப்படி சொல்கிறதுனா என்னங்க எதாவது சொல்லுங்கள் என்னன்னே அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை நான் வந்து எங்கள் அக்கா வீட்டுக்காரையே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அவருக்கு வந்து 56 வயசு. எங்கள் அக்காவுக்கு வந்து ஏற்கனவே 3 குழந்தைங்க இருக்குது. அக்கா கேன்சரில் இறந்துட்டா. அக்காவினுடைய 3 குழந்தையும் நான் தான் வளர்க்கணுன்றதுக்காக மாமாவே என்னை கல்யாணம் பண்ணி சொல்லிட்டாங்க. அவர் வந்து ரிட்டையர்ட் மிலிட்ரி. எல்லாம் அந்த பொண்ணு சொல்லினே வந்து ஒரு வார்த்தை என்னை பார்த்து கேட்டுச்சு, எம்பவா நாங்களாம் ஜெயிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டுச்சு. நான் செத்துட்டேன். 1ஆம் கிளாஸ்லேருந்து பிகாம் வரையிலும் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின ஒரு பொண்ணு, எல்லா போட்டிகள்லேயும் பரிசுகளாக வாங்கி குவிச்ச ஒரு பொண்ணு, பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, ஸ்போர்ட்ஸு எல்லா கப்புகளையும் வாங்கி குவிச்சு ஜெயிச்ச ஒரு ஜெயந்தி என்பவா நாங்களாம் ஜெயிக்கவே கூடாதா என்ற கேள்வி கேட்டபோது நான் ஒன்றுமே இல்லாதாயிட்டேன். நண்பர்களே, எல்லோரும் என்னை கேட்பாங்க, இப்போ ஜெயந்தி எங்கே சார் இருக்காங்க அப்படின்னு. உங்கள் ஊரில் தாங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். எல்லா ஊர்கள்லேயும் ஜெயந்திக்கு பேர் தான் மாறி இருக்கும். ஆனால் தோற்றுப்போன ஜெயந்திகள் ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கின்னு, ஏதோ ஒரு கேஸ் அடுப்பு முன்னாடி நின்றுக்கின்னு, ஏதோ ஒரு கணவனுக்கு சோறாக்கி போட்டுன்னு. நான் வந்து இந்த பிக் பாஸ் போனேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் போகக்கூடாத உலகத்தில் ஒரே இடம் தான், ஆனால் தெரியாமல் போயிட்டேன். அங்கே போனப்போ நான் வந்து அங்கே இருந்த சக போட்டியாளர்கிட்ட ஆதவன் அப்படின்னு ஒருத்தருடைய ஒரு கதை சொன்னேன். அந்த கதை பேரே ஓட்டம். திடீர்னு இந்த குளிரில் அந்த கதை ஞாபகம் வருது. இந்த மாதிரி ஜெயந்தி மாதிரி ஒரு அம்மா வந்து டெல்லியில் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க பையன் வந்து ஒரு நாள் வந்து அவன் எல்கேஜியோ யூகேஜியோ படிக்கிறான். காம்பவுண்டுக்கு வெளியே வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்து எப்பயுமே டவுன் பஸ், அந்த பஸ் நிற்கும், ஸ்கூல் பஸ் நிற்கும். இந்த பையனை போய் அம்மா வந்து பஸ் ஏற்றிட்டு வருவாங்க. ஒரு நாள் வந்து பையன் போயிடுவான். வந்து பார்த்தா அவனுடைய டிஃபன் பாக்ஸ் இருக்கும். பேக் பண்ண டிஃபன் பாக்ஸை விட்டுட்டு போயிடுவான் பையன். ஐயோ என் பிள்ளை மதியானம் சாப்பிடாத விட்டுருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு பார்ப்பாங்க. கரெக்டாக பஸ் இன்னும் புறப்படுறதுக்கு 5 நிமிஷம் இருக்கும். நடந்து அவ்வளோ தூரத்தை அவங்க கிராஸ் பண்ண 8 நிமிஷம் ஆகும். ஆனால் ஓடுனா 5 நிமிஷத்தில் ஓடிடலாம். அந்த அம்மா ஓடும். அந்த டிஃபன் பாக்ஸ் கல்யாணம்லாம் ஆகி பையன்லாம் ஓடும்போது பார்த்தா எல்லா அப்பார்ட்மெண்ட்லேருந்தும் எல்லாரும் வேடிக்கை பார்ப்பாங்க அந்த அம்மாவை. எவன் ஒன்றா பார்த்துக்க நாயே, எனக்கு வந்து என் பையன் தான்டா முக்கியம், என் பையன் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு அந்த அம்மா ஓடி போய் டிஃபன் பாக்ஸை அந்த பஸ்ஸில் கொடுக்கும். அந்த பையன் அம்மா தேங்க்ஸ் மம்மி, ஐ லவ் யூ மம்மி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா கண்ணில் தண்ணி கலங்கிடும்.
அப்படி திரும்பி வரும்போது இந்த வேடிக்கை பார்த்தாங்களா அவங்களெல்லாம் பார்த்துக்கினே வரும். பாருங்கள் எனக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு வந்து அந்த அம்மா உட்காந்து வீட்டில் ஹஸ்பண்ட் போயிட்டு பார் வேலைக்கு, பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான், தனிமையாக இருப்பாங்களே, திரும்பி பார்க்கும் அந்த அம்மா காலேஜில் ஸ்கூலில் வாங்கின கப்புலாம் சாக்பையில் கட்டி பரண மேலே போட்டிருப்பாங்க. அந்த அம்மா ஓட்டப்பந்தயத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டேட் பிளேயராக இருந்திருக்கும். ஆனால் இந்த பையன் பிறந்து கல்யாணம் ஆகி வந்து எல்லாம் நினைவுகளாக மாறிவிட்டிருக்கும். அந்த அம்மா தான் ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை என்பதெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு வீட்டில் யாரோ ஒரு கணவனுக்காக சோறு குழம்பு ஆக்கி போட்டுனுக்கிற ஒரு சாதாரண பெண்ணாக மாறி. நண்பர்களே, அந்த கதையினுடைய ஒரு உச்சம் இருக்கிறது. அடுத்த நாள் அந்த அம்மா சமைக்கும்போது கடவுள்கிட்ட வேண்டிக்கும், கடவுளே இன்றைக்கி என் பையன் கேரியரை மறந்து விட்டு போயிடணும். அப்படி விட்டுட்டு போயிட்டா நான் கேரியர் தூக்கின்னு டெய்லி ஓடுவேன். அப்படி ஓடுவதன் மூலமாக என்னுடைய ஓட்டத்தை நான் மீட்டெடுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற டெல்லியில் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஜெயந்தி எனக்கு தெரியும். நம்முடைய எல்லா ஊர்களிலும் எல்லா நகரங்களிலும் இந்த பாகுபாடுகள் எங்கிருந்து வருது? ஆண்கள் பெண்கள் என்கிற பாகுபாடுகள் எங்கிருந்து வருது? யார் சார் இதை நம்முடைய மனதில் விதைக்கிறார்கள் என்று கேட்டால் நண்பர்களே, நாம் ஷாக் ஆகிடக்கூடாது. ரொம்ப சமீப நாட்கள் வரையில் அரசாங்கமே இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டே நமக்கு இந்த பிரிவினையை சொல்லித்தந்தது. நீங்கள் நான் எல்லாம் 1ஆம் கிளாஸ் புஸ்தகத்தில் படித்த முதல் டெக்ஸ்ட் குடும்பம். ஒரு குடும்பம் என்றால் என்ன என்று கவர்மெண்ட் சிலபஸ் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்தினது? இங்கே இருக்கிற எல்லா அரசு அலுவலர்களும் அதை படித்து தான் இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். நான் அதை படித்து தான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன். குடும்பம், அப்பா செய்தித்தாள் வாசிக்கிறார் என்று ஒரு படம் போட்டிருந்தார்கள். ஒரு வீட்டில் ஒரு அப்பா ஒரு ஈசி சேரில் உட்கார்ந்து கொண்டு செய்தித்தாள் வாசிக்கிற படம் இருந்தது. அம்மா சமைக்கிறாள் என்று ஒரு கிச்சனில் அம்மா சமைக்கிற படத்தை போட்டிருந்தார்கள். தம்பி விளையாடுகிறான், தங்கை வீடு கூட்டுகிறாள் என்று ஒரு குடும்பத்தை ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக் எனக்கு அறிமுகப்படுத்தியது. ஒரு அரசாங்கத்தின் டெக்ஸ்ட் புக்கில் கூட அம்மா செய்தித்தாள் படிக்கிறாள் என்று ஒரு அம்மா கால் மீது கால் போட்டு செய்தித்தாள் படிக்கிற படத்தை பார்க்கவே இல்லை. அப்பா வீடு கூட்டினால் என்ன வீட்டில் குப்பை வராதா என்ன? தம்பி என்பவன் விளையாடுவதற்கு மட்டுமே பிறந்தவனா என்ன? தங்கை என்பவள் வீடு கூட்டுவதற்காக பிறந்தவளா என்ன? ஆனால் இந்த அறிமுகம் நமக்கு எங்கே போய் முடிந்திருக்கிறது என்றால், இன்றைக்கு எங்கள் ஊரில் நான் நல்ல விவசாயின்னு சொன்னாங்க. விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது 8 மணி நேரம் விவசாயத்துக்கு ஆள் கூப்பிடும்போது ஒரு ஆணாளை நான் வேலைக்கு கூப்பிட்டால் அவர்களுக்கு 550 ரூபாய் சம்பளம். அதே வேலைக்கு ஒரு பெண்ணாளை நான் கூப்பிட்டா அவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளம். இந்த பாகுபாடுகளை ஒரு கவர்மெண்ட்ல இருந்து கவர்மெண்டினுடைய டெக்ஸ்ட் புக்ல இருந்து நாம் பெற்றுக்கொண்டோம் என்பது ஒரு தேசத்திற்கு, ஒரு நாகரிகம் அடைந்த சமூகத்திற்கு எல்லாமே அவமானம் இல்லையா? யார் இதை தட்டி கேட்க வேண்டும் அல்லது யார் எதிர்ப்பு குரல் எழுப்ப வேண்டும் என்றால் ஒரு எழுத்தாளன் தான் இதற்கான எதிர்ப்பு குரலை முதலில் எழுப்ப வேண்டும். நண்பர்களே, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மந்திரிகளை விட, ஒரு முதலமைச்சரை விட, ஒரு ஜனாதிபதியை விட, ஒரு பிரதமரை விட எழுத்தாளனின் உயரம் என்பது 1 இன்ச் மேலே. அவன் எப்பொழுதுமே இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவன். ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் பதிவுகளாக்கி, இதை எல்லாவற்றையும் எழுத்தாக்கி அடுத்த ஜெனரேஷனுக்கு அவன் தான் கொடுத்து விட்டு போகிறான். அடுத்த தலைமுறைக்கு ஒரு புத்தகமாக அது உங்கள் வீட்டில் ஒரு புத்தக அலமாரியில் இருக்கிற போது நீங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எந்த தலைமுறையை சேர்ந்த பையன் என்றாலும் அதை எடுத்து படித்துக் கொள்ளலாம். புத்தகங்கள் நமக்கு தருகிற வாசிப்பு அனுபவம் இருக்குல்ல, அதை இந்த நாள் முழுக்க நான் உங்களோடு பேசினாலும் என்னால் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அது சொற்களுக்கும் அப்பாற்பட்டது. நண்பர்களே, எனக்கு தமிழில் ரொம்ப பிடிச்ச ரைட்டர் வந்து பிரபஞ்சன். ஏன் நான் பிரபஞ்சனை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என்றால், பிரபஞ்சனுடைய கதைகள் வாழ்க்கையிலிருந்து ரத்தமும் சதையுமாக அப்படியே எடுத்து பிரபஞ்சன் எழுதினார். அதற்கு அவருக்கு எந்த நகாசு வேலையும் செய்ய தெரியாது. அவருடைய அடி என்று ஒரு கதை இருக்குது. நான் பல மேடைகளில் அந்த கதையை சொல்லியிருக்கிறேன். அந்த கதையை இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் நான் சொன்னதையும் கேட்டு நீங்களும் படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் அரண்மனைக்காரர் வீடு என்று ஒரு வீடு உண்டு. வீடே
அரண்மனைக்காரர் வீடு. ஆனால் அவர் 10க்கு 10ல் தென்னம் ஓலை வேயப்பட்ட ஒரு சின்ன குடிசையில் குடும்பம் இருப்பார். அதான் முரண். ஆனால் அவருக்கு அரண்மனைக்காரர் வீடுன்னு பேர். அவர் வீட்டில் ஒரு பையன், 8வதோ 9வது படிக்கிற பையன். அவங்க அப்பா ஒரு காலத்தில் அரண்மனை மாதிரி வீட்டில் இருந்தவர். ஆனால் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு அவருக்கு எழுத படிக்க தெரியாது என்பதனால் அவர் இன்றைக்கு இந்த 10க்கு 10 உள்ள தென்னை ஓலை போட்ட வீட்டுக்கு வந்து விட்டவர். ஆனால் சமூகம் அவரை அரண்மனைக்காரன், அந்த வீடு அரண்மனைக்காரர் வீடு என்றே கூட்டணும். இவர் என்ன யோசிப்பார் என்றால், இந்த பையனை படிக்க வச்சு ரொம்ப பெரிய ஆளாக்கி பாண்டிச்சேரிக்கு கலெக்டராக்கி, பாண்டிச்சேரிக்கு கலெக்டரான பின்னாடி இழந்த தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் மீட்டுவிட வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார். அதுக்காகவே அந்த பையனை அவர் படிக்க வச்சுனுப்பார். இப்போ இந்த பையன் ரொம்ப நல்லா படிப்பான். நம்மளே நீங்கள் ரொம்ப நுட்பமாக கதை கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக என்னை பின்தொடரலாம். ஒரு நாள் அப்பா அவருடைய சிநேகிதர் ஒரு ரிட்டையர்டு ஹெட்மாஸ்டர் பார்க்க போவார். போனோடனே எல்லார் வீட்லேயும் கேட்குற மாதிரி, பையன் எப்படி படிக்கிறான் அப்படின்னு. பிரமாதமாக படிக்கிறான். ஐயோ, அவனுக்குன்னு அவன் என் நம்பிக்கை, என்னுடைய கனவு, நான் இழந்ததெல்லாம் அவனை வச்சு தான் அடைய போகிறேன். ரொம்ப நல்லா படிக்கிறான். போன வாரம் கூட பிரிட்டன் மேப் வாங்கணும்னு கேட்டான். 15 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். முந்தா நேற்று லண்டன் மேப் வாங்கணும்னு கேட்டான். அதுக்கு ஒரு 15 ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். ஹெட்மாஸ்டருக்கு தெரிஞ்சிடும் பிரிட்டனும் லண்டனும் ஒன்று தான். பையன் ஒரு மேப் வாங்கிறதுக்கு அப்பா கிட்ட 2 தாட்டி பணம் வாங்கிக்கிறான். எங்கேயோ கோளாறு நடக்குது. அந்த அப்பா பேசிட்டு போகும்போது ஹெட்மாஸ்டர் சொல்வார், ஓய் பையனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, பிரிட்டனும் லண்டனும் ஒன்று தான். பிரிட்டன் மேப்புக்கு 5 ரூபா, லண்டன் மேப்புக்கு 5 ரூபா வாங்குறான்னா ஏதோ கோளாறு இருக்குது. பிரபஞ்சன் அந்த கதையில் எழுதுகிறார், பிரிட்டன் மேப்பினுடைய 15 ரூபாயும் லண்டன் மேப்பினுடைய 15 ரூபாயும் பக்கத்து தெருவினுடைய புவனேஸ்வரனின் இரட்டை ஜடையில் 2 கலர் ரிப்பன்களாக மின்னின அப்படின்னு எழுதுறாரு. 9ஆம் வகுப்பு படிக்கும்போதே இந்த பையனுக்கு அப்படி ஒரு லவ் அஃபேர் இருக்குது. அப்பாவை ஏமாற்றி காசு வாங்கி போய் அந்த பொண்ணுக்கு கலர் ரிப்பன் வாங்கி ப்ரெசன்ட் பண்ணுறான். ஓகே, இப்போ அந்த கதையை பிரபஞ்சன் எப்படி முடிக்கிறார், அதான் ரொம்ப முக்கியம். அந்த பையன் ஸ்கூல் முடிஞ்சு வரான். அப்பா, பிரபு நில்லுடா அப்படின்னு சொல்கிறார். பார்த்தோன்னே திடீர்னு போய் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்தை பிரபஞ்சன் எழுதுகிறார். அந்த பையனை அவர் திட்டவே இல்லை, அடிக்கவே இல்லை. உன்னதானடா கனவா நினச்சிருக்கிறேன், சொல்லவே இல்லை. அந்த பையன் முன்னால் மண்டி இடுகிறார் என்று பிரபஞ்சன் எழுதுகிறார். 2 காலையும் போட்டு மண்டிட்டு, தம்பி எழுத படிக்க தெரியாதுன்னு தாண்டா என்கிட்ட எல்லாத்துலேயும் கையெழுத்து வாங்கி நான் இப்படி ஆயிட்டேன். என்னை ஏமாத்துறான், அவனுக்கும் உனக்கும் வேறு என்னடா வித்தியாசம் என்று கேட்கிறார். இந்த வரி, இந்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்தின மாறுதல்கிறதுல அது தமிழில் நான் படித்த எந்த டெக்ஸ்ட் புக்லையும் ஏற்படுத்தவே இல்லை. எனக்கு வகுப்பறைகளில் இருந்த புத்தகங்கள் இவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ரணத்தை ஏற்படுத்தவே இல்லை. என் வாழ்நாளில் என் அப்பாவை நான் ஒருபோதும் ஏமாற்றிவிடக்கூடாது என்று பிரபஞ்சனுடைய அந்த மண்டியிடுதல் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இலக்கியம் எதை செய்யும் என்றால் இதைத்தான் செய்யும். நம்மளே, நான் பிரபஞ்சனுடைய ஒரு கதையை தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் ஒரு 6 மாதமாக சொல்லின்னு வரேன். இப்போ சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் பேசுவதற்காக போயிருந்தேன். அங்கே போயிருந்தோடனே என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவரை ஒரு முறை நான் பார்த்திருக்கிறேன். அவர் பெயர் எனக்கு தெரியும். அவர் பெயர் சாந்தகுமார். அவர் எனக்கு ஒரு பெரிய ட்ரேவில் அந்த காலேஜில் இதே மாதிரி ஆடிட்டோரியத்திலே வச்சு அவருடைய மகள் கல்யாண பத்திரிகையை கொடுத்தார். என் வாழ்நாளில் ஒரு கல்யாண பத்திரிகை நான் வாங்கியிருக்கேன், நீங்களும் அப்படி தான் வாங்கியிருப்பீங்க. ஆனால் அந்த கல்யாண பத்திரிகையினுடைய மதிப்பு ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். பத்திரிகை அவ்வளோ காஸ்ட்லி இல்லை. அவர் 2 கிராமில் ஒரு நகை வைத்திருந்தார். அதில் அப்புறம் ஒரு 100 கிராமில் ஒரு வெள்ளி காயின் வச்சுருந்தார். அப்புறம் எனக்கு பட்டு வேட்டி, பட்டு சட்டை வச்சுருந்தார். என் ஒய்ஃபுக்கு பட்டு புடவை, இதெல்லாம் இருந்துச்சு. நான் ஒரு மாதிரி ஆட்டேன், இப்படி இது இவ்வளோலாம் நம்ம வாங்கினதே இல்லையா, பத்திரிக்கையாக தானே வாங்கிக்கிறோம். என்னாச்சு சாந்தகுமார்? அவர் கண்ணில் தொடச்சின்னு போயிட்டார். நான் காரில் போகும்போது அவர் மறுபடியும் கூப்பிட்டு பேசினேன். சாந்தகுமார், இவ்வளோ காஸ்ட்லியாக ஒரு கல்யாண பத்திரிக்கை ஏன் தரீங்கன்னு அவர் என்கிட்ட என்ன கேட்டாருங்களா, அந்த பத்திரிக்கை மேலே நான் என்ன எழுதிக்கிறேன் படிங்க என்னார். பாவா அக்காவுக்கு அப்படின்னு எழுதிட்டார். என் பேர் பவாங்க, பாவா இல்லைன்னு. இல்லை, நான் வேணும்னே தான் பாவான்னு எழுதினேன். எங்கள் அக்காவுக்கும் மாமாவுக்கும் நான் பத்திரிக்கை வச்சா என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு.
அவர் யாரோ நான் யாரோ, நான் அவரை பார்த்ததே இல்லை. அவருக்கு எப்படி நான் அக்காவாய் மாமாவாய் மாற முடியும்? எனக்கு சாந்தகுமாருடைய கதையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் சென்னையில் மிகப்பெரிய 2 ஜுவல்லரி வச்சிருக்கார். எஸ்ஆர்எஸ் ஜுவல்லரி என்பது அதனுடைய பெயர். அவருடைய தம்பினா உயிர். தம்பியும் அவரும் சேர்ந்து திண்டுக்கல்லில் இருந்து வந்து அந்த நகைக்கடையை ஆரம்பித்தார்கள். பிரமாதமான பிஸ்னஸ், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில். திருப்பதி தேவஸ்தானத்துடைய நம்ம கொடுக்குற நகைகள் வந்து சரியான நகைதான்னு மதிப்பிடுகிற அலுவலர் கூட இப்பொழுதும் சாந்தகுமார் தான். அவ்வளோ முக்கியமான இடத்துல இருக்கிறார். ஓகே, தம்பி மேலே உசுறு. கார் வாங்கினா 2 கார் வாங்குவார், பங்களா வாங்கினா 2 பங்களா வாங்குவார், நிலம் வாங்கினா 2, எல்லாமே 2. திடீர்னு ஒரு நாள் தம்பி வந்து அண்ணாங்கிட்ட சொல்கிறாரு, அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, ஒரு மாதிரி சலிப்பாக இருக்குது வாழ்க்கை, எல்லாமே நீ பார்த்து வாங்கி கொடுக்குற, நான் எதுவுமே வாங்க முடியல. அப்படி தான் அந்த சனியன்ன்றாங்களே, அது வந்து இப்படி தான் யார் நாக்கிலையாச்சும் போய் விழும். அதனால் என்னை தனியாக பிரித்து விட்றேன் நான் சொல்கிறேன். ஷாக் ஆகிடுறாரு. நான் என்னப்பா உனக்கு குறை வச்சேன்? இல்லை, நான் அது இல்லை, நீ எதுவுமே எனக்கு குறை வைக்கல, ஆனால் நான் தனியாக இருக்கிறனே, நான் தனியாக டிசைட் பண்ணுறேனே, எல்லாம் உன்னை கேட்டு செய்ய வேண்டியது. அவர் கண்டிப்பாப்பா நான் எல்லாத்தையுமே பிரித்து கொடுத்துட்றேன் சொல்லி 10ஆவது நாள் காலையில் 7 மணிக்கு தம்பி வந்து ஜாக்கிங் போகிறார். அப்படியே சுருண்டு விழுந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துறார். இவர் போய் தம்பி தான் உயிர், அப்படியே தூக்கி வச்சு அழுது, அந்த வீட்டில் தம்பி ஒய்ஃப் வந்து இவர் காலை பிடிச்சின்னு அழுது, எங்களுக்கு யாருன்னா இருக்காங்க இனிமேல், இந்த குடும்பமே உங்கள் தான் அவங்க சொல்லி அழுது. அவர் சொல்கிறாரு, அப்படியே சொந்தக்காரர்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க டெத்துக்கு. சாயங்காலம் ஆக ஆக காட்சிகள் மாறுகிறது. நீ தான் எல்லாம் அப்படின்னு சொன்ன தம்பி ஒய்ஃப்கிறாங்கல்ல, சாயங்காலம் ஆகும்போது அவங்க சொந்தக்காரங்கள்லாம் கட்டிப்பிடிச்சி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாமே புரியுது. வாழ்க்கை அந்தந்த நேரத்து நியாயங்களை சொல்லுகிறது. ஜெயகாந்தன் சொல்கிறார், அதான் வாழ்க்கை என்பது வேறொன்றும் இல்லை, அந்தந்த நேரத்து நியாயங்கள்னு சொல்கிற. காலையில் ஒரு நியாயம் இருந்துச்சு தம்பி ஒய்ஃப்க்கு, சாயங்காலம் இன்னொரு நியாயம் இருக்கிறது. எல்லாம் மாறிவிட்டது. அவருக்கு ஒன்றுமே புரியல. நண்பர்களே, தம்பியை அடக்கம் பண்ணிவிட்டு வேறு வழி இல்லாமல் கண்ணீரும் கம்பளையுமாக தம்பி மனைவியின் மீது ஒரு கேஸ் தொடுக்கிற இடத்திற்கு சாந்தகுமார் போகிறார். 2 பேரும் கேஸ் நடக்கிறது. 40 லட்ச ரூபாய் டிஸ்பியூட். அது எல்லாம் சொந்தக்காரெலாம் போகிறாங்க. நீ எவ்வளோ உன்னதமாக அந்த தம்பி வச்சுருந்த, அவங்க வீட்டுக்கு அவங்க பேரில் போய் கேஸா? அவர் ரொம்ப பிடிவாதமாக நிற்கிறார். அந்த வீட்லேயும் பேச்சுவார்த்தை அற்று போகிறது. அவருடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன். 9வது மாடியில் 4 பெட்ரூம் வீடு வருது, 13வது மாடியில் 4 பெட்ரூம் வீடு தம்பி ஒய்ஃபுது. ஆனால் பேசிக்கொள்ள மாட்டார்கள். அவ்வளவு விரோதம். எல்லாம் நடந்து விட்டது. சொந்தக்காரங்க போய் பேசுகிறாங்க, நண்பர்கள் போய் பேசுகிறாங்க, கேஸை வாபஸ் வாங்கலை, நடந்து கொண்டே இருக்கிறது. அவருடைய பெட்ரூம் கூட்டின்னு என்னை காமிச்சார். ஒரு எழுத்தாளனை கூட்டின்னு போய் ஒரு தொழிலதிபர் அவர் பெட்ரூமில் காமிக்கிறாரு. ஒரு பெரிய கட்டிலில், இந்த இடத்துல தான் சார் நாங்கள் வந்து ஃபோன் வச்சுட்டு உங்கள் கதைகளை கேட்போம்னு சொன்னார் என்கிட்ட. அப்படி ஒரு நாள் நைட்டு 1 மணிக்கு நான் சொன்னேன், ஒரு அபஸ்வரம் என்கிற ஒரு கதையை அவர் கேட்கிறார். உட்காந்து 2 பேரும் அழுகுறாங்க. கதையை கேட்டு அடுத்த நிமிஷம் அழுகுறாங்க. அழுதுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அந்த கேஸை வாபஸ் வாங்கிறார். சொந்தக்காரர்கள் சொல்லி, நண்பர்கள் சொல்லி 8 வருடங்களாக கேஸை வாபஸ் வாங்காத சாந்தகுமாருக்கு பிரபஞ்சனுடைய அபஸ்வரம் என்கிற அந்த ஒரு கதையை கேட்ட உடனே ஒரு கேஸை வாபஸ் வாங்கிட்டு, எனக்கு ஒன்றுமே வேணாம், 40 லட்சமும் வேணாம், வீடு வேணாம், வாசம் வேணாம், நிம்மதியாக மனிதர்களோடு நட்பாக இருந்து விட்டால் போதும்னு முடிவு பண்ணுறாரு. 2 இன்சிடென்ட் அபஸ்வரம் கதைக்கு எனக்கு தெரிந்து உண்டு. கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் அவர் போட்டிருந்த 8 வழக்குகளை ஒரே நாளில் இந்த கதையை கேட்டு வாபஸ் வாங்கியிருக்கிறார். இலக்கியம் என்ன செய்யும், இலக்கியம் என்ன செய்யாது என்று இருக்கிறது. நம்மளே இங்கே இருக்கிற இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் அல்லது ஆசான்கள் அல்லது குருக்கள், இவர்கள் எல்லாம் நாம் நினைப்பது மாதிரி வகுப்பறைகளில் மட்டும்தான் இருப்பார்கள் என்று நாம் தவறுதலாக நினைத்துவிடக்கூடாது. வகுப்பறைகளிலும் இருக்கலாம். துரதிர்ஷ்டவசமாக அல்லது அதிர்ஷ்டவசமாக என்னுடைய டீச்சர்ஸ் யாருமே வகுப்பறைகளில் இல்லை. என்னுடைய டீச்சர்ஸ் எல்லாரும் சமூகத்தில் இருந்தார்கள். நான் ஜெயகாந்தனை, பிரபஞ்சனை, அசோகமித்ரனை, ஜி நாகராஜனை, இப்படி பல பேரை சமூகத்திலிருந்து என்னுடைய டீச்சர்ஸாக ஏற்றுக்கொண்டேன்.
அந்த அபஸ்வரம் கதையில் வருகிற அந்த கதை ஒன்றும் இல்லை. பாண்டிச்சேரியில் ஒரு அப்பா, வயதான அப்பா, மகன் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு, பாண்டிச்சேரி அரசாங்கத்தில் வேலை பார்க்குறாரு. ஒரு நாள் அப்பா டிஃபன் சாப்பிட்டே பிள்ளைகிட்ட சொல்கிறாரு, தம்பி இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போடுறியா? ஏன்பா? கோர்ட்டுக்கு போகணும் சொல்லுகிறார். நம்மளை இங்கேருந்து இருக்கிற பெண் குழந்தைகள் லைஃப்பில் இதுவரையிலும் அப்பாவோடு சேர்ந்து தன்னந்தனியாக ஒரு டிராவல் போகாத இருக்கிற பெண் குழந்தைகள், தயவுசெய்து இந்த கூட்டம் முடிந்தவுடன் முயற்சிக்க வேண்டிய விஷயம், அப்பாவும் நீங்களும் மட்டும் சேர்ந்து ஒரு லாங் டிராவல் போகணும். அது எதில் போகணுன்னா, ட்ரெயினில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், காரில் போகலாம். இந்த 3 விஷயத்தில் போகணும். ரொம்ப முக்கியமான கண்டிஷன், அந்த ட்ராவலுக்கு அம்மாவை கூட்டின்னு போகவே கூடாது. ஏன் அம்மாவை கூட்டின்னு போகக்கூடாதுன்னா, அம்மாவை நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா ராத்திரிலேருந்து அவங்க புளிசோறு கிளறுவாங்க, உள்ள முட்டை வச்சு வைப்பாங்க. வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியில் இருக்கிற ஒரு எக்ஸ்கர்ஷன் மாதிரி ஆகிடும். அப்படி கிடையாது. நீங்கள் மகளும் அப்பாவும் மட்டும் போகிற ஒரு பயணம்ங்குதுல, அது வந்து எனக்கு வாச்ச ஒரு பிரமாதமான தருணங்குது. நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த அப்பா வந்து பிள்ளைகிட்ட நான் கோர்ட்டுக்கு போகணும்ப்பா நீ வான்னு சொல்கிறார்ல, அப்பாவோடு ஒரு மகன் எந்த வயசில் வேணாலும் நடந்து போக வேண்டும். அது பஸ்ஸில் கிடையாது, அதுக்கு கார் கிடையாது. நீங்கள் அப்படி நடந்து போனீங்கன்னா போயின்னு இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பையன் கையை அப்பாவுடைய கையை பிடிச்சிக்கும். என் கையை பிடிச்சிக்குப்பான்லாம் அப்பா நான் ஏன் அவன் கையை பிடிக்கணும், போயானுவான் அவன் சொன்னேன்னா. ஆனால் அவனே ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிக்குவான். அப்படி ஒரு அற்புதமான தருணம் அது. செய்திகளை, பிரியத்தை, அன்பை, காதலை இரத்த நாளங்களின் வழியாக மூளைக்கு அனுப்புவது அப்பாவின் கையும் மகனின் கையும் சேர்ந்து பிணைக்கிற போது. அந்த அப்பா அப்படித்தான் பையனை கூட்டின்னு போவார். 2 பேரும் போவார்கள், கோர்ட்டில் நிற்பார்கள், யாருக்காகவோ காத்திருப்பார்கள். குமரேசன் மாமா என்று ஒருவர் பெரிய காரில் வந்து இறங்குவார். இறங்கின ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே ஜட்ஜி வந்து இவர் கூப்பிடுவார். பேர் சொல்லி அப்பாவை கூப்பிட்டோன்னே இவர் கூண்டில் போய் நிற்பார். பேர் கேட்பாங்க, அப்பா பேர் சொல்லுவார். 1 லட்ச ரூபாய் நீங்கள் தானே வாங்கினீங்க என்று ஜட்ஜி கேட்பார். முக்கியமான கேள்வி இது. 1 லட்ச ரூபாய் நீங்கள் தானே வாங்கினீங்க? அப்பா ஆமாம். வட்டியும் கட்டலை, 2 மாதமாக 3 மாதமாக தான் வட்டி கட்டுக்கிறீங்க. நீங்கள் இந்த 31ஆம் தேதிக்குள்ளே அதை செட்டில் பண்ணலன்னா வேறு வழி இல்லை, உங்கள் வீட்டை ஜப்தி கொண்டு வந்துடுவோம். தீர்ப்பு முடிஞ்சுட்டு பையன் குமரேசன் மாமாவை பார்க்கிறார். அப்பா பார்க்கல. ஏன்னா பையனுக்கு தெரியும் அப்பா அந்த காசை வாங்கவே இல்லை. குமரேசன் மாமா தான் 1 லட்ச ரூபாய் சேர்த்துக்கிட்ட வட்டிக்கு வாங்கினார். குமரேசன் மாமா யார் என்றால் தஞ்சாவூரிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்த ஒருத்தர். அப்பா கிட்ட சொல்லி அப்பாவினுடைய தென்னந்தோப்புக்கு பக்கத்திலேயே ஒரு பங்கடை வச்சுக்க குமரேசா என்ற அப்பா தான் அவருக்கு ஒரு இடம் காட்டி வைத்தார். பங்கடையிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த குமரேசன் ஒரு நாள் அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, பிரிட்டானியா பிஸ்கட் ஏஜென்ட்ஷிப் பாண்டிச்சேரிக்கு வருகிறது, 1 லட்ச ரூபாய் டெபாசிட் கட்டணும். நான் போய் சேட்டுக்கிட்ட கடன் கேட்குறேன், உன்னை நம்ப முடியாது, நீ வெளியூர்காரன், உள்ளூர்லேருந்து யாரையாவது ஜாமீன் போட சொல்லுன்னு சொல்கிறார். நீங்கள் எனக்கு கொஞ்சம் போட முடியுமா என்று கேட்குறார். அப்பா சொல்கிறாரு, எப்போ சேட்டு உன்னை நம்பலையோ நம்பலை தான், அவங்ககிட்ட போய் நீ ஏன் கடன் வாங்குற? நான் என் வீட்டை என் பெயரில் அடமானம் வைத்து உனக்கு 1 லட்ச ரூபாய் வாங்கித்தரேன் குமரேசா, நீ நல்லா பிஸ்னஸ் பண்ணு என்று வாங்கி தருகிறார். 2 மாதம் குமரேசன் மாமா வட்டி கட்டினார். அவ்வளோதான், அப்பாவின் வீடு ஜப்தியாக போகிறது. அப்பா ஒரு வார்த்தை கூட ஜட்ஜிக்கிட்ட சொல்லவே இல்லை. குமரேசனுக்காகத்தான் நான் கடன் வாங்கினேன், எவிடன்ஸ் இல்லை, ரெக்கார்ட்ஸ் இல்லை. அமைதியாக வந்து கெட்டாலும் மேன்மக்களே என்பது இதுதான். அமைதியாக திரும்பி வருகிறார்கள். வருகிற போது அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, 1 லட்ச ரூபாய் என்பது ரொம்ப பெரிய தொகை தான் இல்லைப்பா, நான் சம்பாரித்த வீட்டை என் ஜென்ரேஷன்லேயே நான் இழப்பது என்பது ரொம்ப சோகம்தான் இல்லைப்பா, ஆனால் அதைவிட முக்கியமானது நட்பும் மனிதர்களும் இல்லையாப்பா என்று மகனுக்கு அப்பா கிளாஸ் எடுக்கிறார். மனிதர்களும் நட்பும் அதைவிட முக்கியமானது இல்லையாப்பா என்று கேட்கிறார். வீட்டுக்கு வந்து ரொம்ப அமைதியாக அம்மா 2 பேருக்கும் இலை போடுகிறார். சாப்பிடுகிற போது வீட்டின் வாசலுக்கு ஒரு கார் வந்து நிற்கிறது. இந்த காரில் இருந்து குமரேசன் மாமாவின் மனைவி விசாலம் இறங்குகிறாள். விசாலத்துக்கும் ஒரு இலை போடு என்று அப்பா சொல்கிறார். இல்லை சாப்பிட வரலண்ணா, உங்கள்கிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் என்று உள்ளே கூட்டின்னு போய் அவர் சொல்கிறாரு, இந்த வாழ்க்கையை நீ கொடுத்த பிச்சை, என் கணவனுக்கு எல்லாமே நீ கொடுத்த பிச்சை,
ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க, இந்த பணத்தை சம்பாதித்து என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. ஒரு நகையாக கழட்டி அப்பாவின் டேபிளில் அந்த அம்மா வைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு 50-60 பவுன் தேர்னா இதில் 1 லட்ச ரூபா வருமானு எனக்கு தெரியாது, ஆனால் இதை வைத்து அந்த கடனை அடைச்சி இந்த வீட்டை காப்பாற்றி இந்த பிள்ளைங்களுக்கு கொடு, எதுக்காக நீ வீட்டை இழக்க வேண்டும்னு அம்மா சொல்லுகிறார். அந்த விசாலம் அம்மா சொல்லுகிறாள். அந்த அப்பா சொல்லுகிறார், அவனை விட நீ தான் என்னை அவமானப்படுத்திட்ட என்று சொல்லுகிறார். குமரேசனை விட நீ தான் என்னை அவமானப்படுத்தி விட்ட, இந்த நகையெல்லாம் எடுத்து போடு, அப்போ தான் நான் கூட பேசுவேன் என்று சொல்லி அம்மாவை அனுப்பி வைக்கிறார். அந்த கதை முடிகிற போது ஒரு இருட்டாகி விடுகிறது. பிரபஞ்சன் எழுதுகிறார், நம்ம இருட்டில் தான் நிற்கிறோம், ஆனால் நாளைக்கு விடியாமலா போய்விடும் என்று கேட்கிறார். நாளைக்கு விடியாமலா போய், அந்த விடியல் தான் நண்பர்களே இலக்கியம் நமக்கு காட்டுகிற விடியல். அந்த விடியல் தான் இலக்கியம் நமக்கு காமிக்கிற வெளிச்சம். இந்த கதையை கேட்டுதான் கோயம்புத்தூரில் யாரோ எனக்கு தெரியாத ஒரு தொழிலதிபர் தன்னுடைய 8 கேஸ்களை வாபஸ் வாங்கியிருக்கிறார். அதற்கு ரொம்ப முக்கியம் பணம் காசு என்பதை விட முக்கியம் மனிதர்கள் இல்லையா, அன்பு இல்லையா, நட்பு இல்லையா, உறவு இல்லையா என்று மனிதர்களை செம்மைப்படுத்துகிற வழிப்படுத்துகிற ஒரு வழிகாட்டியாக எப்பொழுதுமே லிட்ரேச்சர் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. நான் படித்த எல்லா இலக்கியங்களும், நான் படித்த எல்லா நாவலாசிரியர்களும், எல்லா எழுத்தாளர்களும் எனக்கு டீச்சர்ஸ். துரதிருஷ்டவசமாக என்னுடைய டீச்சர்ஸ் யாரும் வகுப்பறைகளில் அவ்வளோ உன்னதமானவர்களாக இல்லை. எங்கள் கிளாஸ் பசங்களுடைய அப்பா அம்மா கிட்ட வட்டிக்கு காசு கொடுத்தவங்க எனக்கு வாத்தியாராக இருந்தாங்க. நான் அவர்களை ஒருபோதும் என்னுடைய டீச்சர்ஸாக என் வாழ்க்கையில் ஒரு தருணத்தில் கூட ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என்னுடைய 7ஆம் வகுப்பில் நான் 50 ரூபாய் கொடுத்து டியூஷன் படிக்கவில்லை என்பதற்காக காலைல 10 மணிலேருந்து 5 மணி வரலும் எனக்கு கிளாஸ், 5லேருந்து 5:45 வரலும் ஒரு டியூஷன் கிளாஸை எங்கள் கிளாஸ்லேயே நடத்திட்டு அதுக்கு நான் 50 ரூபா டியூஷன் ஃபீஸ் கொடுக்கணும். எங்கள் அப்பா வந்து நீ படிக்காத, நானே வாத்தியார், நான் சொல்லித்தரேன் சார். அதனால் நான் ஒரு ரேங்க் ஸ்டூடெண்ட், நான் 3வது ரேங்க் 4வது ரேங்க் ஜெயந்த்கிட்ட தான் தோற்றேன். ஆனால் நான் 3வது நாள் 4வது ரேங்க் எடுத்து என்னை ஃபெயில் ஆகிட்டார் ஒரு வாத்தியார். 25 வருஷம் அந்த ரணம், அந்த வடு என் மனதிலேயே இருந்தது நண்பர்களே. 25 வருடங்கள் பொறுத்து நான் கிரிப், பிடி என்று ஒரு கதை எழுதினேன். எனக்கு அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். போய் போய் ரிசல்ட்டு பார்க்க போகிறேன். போனால் நான் ஃபெயில் ஆகிற பையனே இல்லை, நல்லா படிக்கிற பையன். நான் சைக்கிள் எட்டுன்னு வந்து எங்கள் அப்பாட்ட அழுகுறேன். என்னடான்னு கேட்குறாரு. நான் ஃபெயில் ஆகிட்டேன். நீ எப்படி நான் ஃபெயில் ஆவான்றார். எங்கள் அப்பா டீச்சரில். ஆமாம், நான் ஃபெயில் லிஸ்ட்டில் தான் என் பேர் இருக்குது. எங்கள் அப்பா ஒரு வெள்ளை சட்டை எடுத்து கடற் சட்டையை போட்டுன்னு ஒரு வேட்டி கட்டுன்னு சைக்கிளில் உட்கார வச்சு என்னை கூட்டின்னு போகிறேன். அந்த எங்கள் ஸ்கூல், நீங்கள் திருவண்ணாமலையினுடைய அடையாளம் வந்து கிரிவலம் மட்டும் கிடையாது. திருவண்ணாமலையின் அடையாளம் வந்து அண்ணாமலையார் கோயில் மட்டும் கிடையாது. திருவண்ணாமலையினுடைய இன்னொரு அடையாளம் டேனிஷ் மிஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அதனுடைய ஒரு ரெட் பில்டிங் இருக்குது. அவ்வளோ அழகான ரெட் பில்டிங் அது. அதுதான் அதுக்கு கீழே தான் அந்த ஹெட் மாஸ்டர் இருப்பார். எங்கள் அப்பா போய் அந்த ஹெட் மாஸ்டருக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு உரையாடல் நடக்குது. எங்கள் அப்பா கேட்குறாரு, என் பையன் ஃபெயில் ஆகிட்டான். அந்த ஹெட் மாஸ்டர் சொல்கிறார், நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆவான் தான். நல்லா படிக்கலன்னா ஃபெயில் ஆவான் சார், அவன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்கிறார். அவர் சொல்கிறார், அதை நான் சொல்லணும், நீ சொல்லக்கூடாது. எங்கள் அப்பா சொல்கிறார், நானும் வாத்தியார் தான். அவர் சொல்கிறார், யோ நீ ஆஃப்டர் ஆல் ஒரு 2nd கிரேட் வாத்தியார், நான் வந்து ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெட் மாஸ்டர், நீ என்கிட்ட போய் பேச. இப்படி 2 பேருக்கும் சண்டை வருகிறது. 7வது படிக்கிற பையனா நான் கேட்டுக்கிறேன். திடீர்னு எங்கள் அப்பா வெள்ளை சட்டையை அப்படி பிக்கிறார். இந்த பட்டன்லாம் போய் அந்த அவருடைய டேபிள் மேலே இருக்கிற கண்ணாடியில் தெரிக்குது. பயந்துட்டார், அவர் எழுந்துச்சிட்டார். எழுந்தோடனே அவர் இந்த இடத்துல எங்கள் அப்பா காமிக்கிறார். ஒரு பெரிய வடு இருக்குது. அந்த ஹெட் மாஸ்டர் எங்கள் அப்பா சொல்கிறாரு, இது வந்து வெள்ளைக்காரன் என்ன சுட்ட குண்டியா, நாங்களாம் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தான் என் கதை சொக்கா போட்டுன்னு வரோம், உன்ன மாதிரி அயோக்கியன்லாம் அங்கே உட்கார வைக்கிறதுக்கா யாருன்னு கேட்குறாரு. நான் ஆடிட்டேன். எவ்வளோ பெரிய இடம், இந்த தோள்களில் போட்டு தானே எங்கள் அப்பா வந்து எனக்கு நிலாவை காட்டினார். இந்த தோள்களில் போட்டு தானே என்னை சுமந்து தானே என்னை இரவில் நடைப்பழகினார். நான் அந்த தழும்பை பார்க்க தவறிவிட்டேன். பல பேர் அப்பாக்களின் பல தழும்புகளை பார்க்க தவறி இருக்கிறோம் நண்பர்களே. அப்பாக்களின் பல தழும்புகளை பார்க்க நாம் தவறி. நான் எங்கள் அப்பாவுடைய தழும்பை பார்த்ததே இல்லை, அன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிவிட்டு, உன்ன மாதிரி அயோக்கியெல்லாம் இங்கே உட்கார வைக்கிறதுக்காயா நாங்களாம் குண்டடிப்பட்டோம் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து சைக்கிளில் ஏறி உட்காந்துன்னு ஏறிக்கோ என்று என்ன சொன்னார்.
நான் முன்னாடி ஏறப்போனேன், பின்னாடிடா கேரியரில் ஏறிக்கு வந்தார். பின்னாடி ஏறிக்கினேன். என்னை கெட்டியமாக பிடிச்சிக்கோ என்று சொன்னார். பிடிச்சிக்கினேன். இன்று வரை அந்த பிடி தளரவே இல்லை என்று நான் அந்த கதையை முடிக்கிறேன். அன்னைக்கு பிடிச்சிக்கின்றல, இன்றைக்கும் எங்கள் அப்பாவை நான் பிடிச்சின்னுக்கிறேன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நண்பர்களே. ஆக நம்முடைய வகுப்பறைகளில் நமக்கு போதிக்கிற டீச்சிங், நமக்கு சொல்லித்தருகிற பாடங்கள், இவைகளில் பெரும் போதாமை இருக்கிறது. பெரும் போதாமை இருக்கிறது என்பதை 10 வருடத்துக்கு ஒரு முறையாவது அரசியல் நடத்துபவர்கள், ஆட்சி நடத்துபவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் ரொம்ப சின்ன வயதிலேயே அந்த வகுப்பறை புத்தகங்களோடு சேர்ந்து நாம் வேறு பல கல்விகளையும் வாழ்க்கையையும் கற்றுக்கொள்ளுகிற போது நாம் இன்னும் பிரமாதமான ஒரு குழந்தைகளாக வர முடியும் என்று நான் கருதுகிறேன். நண்பர்களே, நம்முடைய குழந்தைகளை நாம் எப்படி பொத்தி பொத்தி வளர்கிறோம். நீங்கள் ரொம்ப ஆத்மார்த்த ரீதியாக பேசிக்கொள்கிறோம். காலைல 7 மணிக்கு ஒரு வேன் வந்து நிற்கிறது. தமிழ்நாட்டில் அதான் இப்போ எல்லா ஊர்களிலும் இல்லையா, மஞ்சா கலர் வேன், அது நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி வருது. அது நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா குழந்தைங்களையும் எடுத்துன்னு போய் அதில் ஏற்றுறது கூட இல்லை, போடுறோம். நாயை போடுறோம்ல, அது மாதிரி போடுறோம். சாயங்காலம் 5 மணிக்கு அந்த வேன் திரும்ப வருது. அந்த குழந்தைங்களை தூக்கி நம்மக்கிட்ட போடுறாங்க. இப்போ இந்த 5-6 மணி நேரத்தில் அந்த பசங்க வந்து ஸ்கூலில் இருக்கிறாங்க இல்லையா. அந்த வேனே ஏசி செய்யப்பட்ட வேன்களாக பல வேன்கள் வந்துச்சு. இப்போது ஒரு ஏசி செய்யப்பட்ட வேனில் நம்முடைய குழந்தையை ஏற்றி அப்படியே ஒரு ஏசி செய்யப்பட்ட கிளாஸ் ரூமுக்கு அந்த குழந்தை போய் அப்படியே படித்து முடித்து அப்புறம் ஒரு ஆஃபீஸ்க்கு ஏசி செய்யப்பட்ட அலுவலகத்துக்கு, ஐடிக்கு போய், அல்லது ஏசி செய்யப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த குழந்தை அப்படியே வாழ ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த சமூகத்தில் அடிக்கிற வெயில், இந்த சமூகத்தில் இருக்கிற புழுக்கம், சமூகத்தில் இருக்கிற கசப்பு, இந்த தேசத்தில் இருக்கிற அழுக்கு, ஏதாவது ஒன்று அந்த குழந்தைக்கு தெரியுமா? எந்த அனுபவமாவது அந்த குழந்தைக்கு இருக்குமா? நான் பல பெற்றோர்களுக்கு சொல்லுவேன், நம்முடைய குழந்தைய தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஆமாங்க, அவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு தெரியணுங்க. யார் அங்கே எஸ்ஐ, அங்கே யார் கான்ஸ்டபிள், அவனுக்கு என்ன அதிகாரம். இல்லைன்னா ஐஏஎஸ் படித்த, அது ஐஏஎஸ்க்கு கிடையாது, தப்பாக சொல்லிட்டேன், பிஹெச்டி படித்த ப்ரொஃபஸர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கள ரோட்டில் ஒரு 8வது படித்த கான்ஸ்டேபிள் நிறுத்தி 1000 ரூபா கொடு அப்படின்னு கேட்குறான். இவர் முதல்ல பர்ஸில் எடுத்து 1000 ரூபா கொடுத்துட்றாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா நான் உனக்கு 1000 ரூபா கொடுன்னு கேட்டுக்கிறாரு. அவர் இவர் பிஹெச்டி, அவனுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனே 8வது, அதிகபட்சம் எஸ்எல்சி ஃபெயிலு, அவள் தான் ஒரு கான்ஸ்டபிள். 1000 ரூபாய் எடு அப்படின்னு ஏன் கொடுக்குற நீ? ஏன்னா உனக்கு வாழ்க்கை அனுபவமே தெரியாது. நீ வெறும் உன் சப்ஜெக்டில் பிஹெச்டி, அவன் எல்லாம் தின்னு கொட்டை போட்டுக்கிறான். அப்போ போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும். ஒன்று. இப்போ இது என்ன ஆகிட போகுது, ஒரு வாழ்க்கையில் ஒரு 4 நாள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இறேன், ஜெயிலுக்கு தான் போயேன், கோர்ட்டில் போய் நில்ல, வக்கீலுங்க எப்படி வாதாடுறாங்கன்னு பாரு, ஜட்ஜி வந்து உன்னை விசாரிக்கிட்டோம், 3 நாள் 15 நாள் உனக்கு ஜெயில் தண்டனை, உன்னுடைய மொத்த வாழ்க்கையில் 15 நாள் ஜெயிலில் இருந்துட்டாவே நீ வந்து ஒன்றுமே இல்லை. நான்லாம் 15 நாள் ஜெயிலில் இருந்துக்கிறேன், என்னை இந்த கரெக்டு பக்கத்தில் உட்கார வச்சு பேச சொல்லலையா மீட்டிங்கில்? ஒன்றும் ஆகிடாது. இப்போ நீங்கள் இவ்வளவு அனுபவத்தை ஒரு குழந்தை அடைஞ்சிடுச்சுன்னா அந்த குழந்தைய ஒரு 8வது படித்த கான்ஸ்டபிள் 1000 ரூபாய் கொடுன்னு கேட்க முடியாது. ஏன் கொடுக்கணும்னு கேட்பான். அப்போது நம்ம எதுவுமே தெரியாமல் வெறும் மார்க் எடுக்கிற சின்ன 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 குட்டி குட்டி ஏடிஎம் இயந்திரங்களாக நம்முடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசைப்படுகிறோம் இல்லையா? எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. நாமக்கல் மாவட்டம் 2 விஷயத்துக்கு பெயர் பெற்ற மாவட்டம். ஒன்று வந்து பிராய்லர் கோழி, தமிழ்நாட்டுக்கு முழுக்க பிராய்லர் கோழி வந்து அங்கேருந்து தான் சப்ளை ஆகுது. இன்னொன்று பிராய்லர் கோழி மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸு, ஆமாம், கறிக்கு எப்படி வளர்க்குறாங்களோ அது மாதிரி மார்க்குக்கு. நீங்கள் என்னென்னா அவன் இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணி கோழியை வளர்த்துட்றான், இவன் இன்ஜெக்ஷன் பண்ணி பண்ணி மார்க் எடுக்க வச்சிடறான். ஏன்னா அந்த பாவை கல்வி நிறுவனங்கள்னு ஒரு பெரிய கல்வி நிறுவனங்கள், அங்கே பெரிய அவார்டெலாம் கொடுத்தாங்க எனக்கு. நான் சொன்னேன், இந்த நாமக்கல் 2 விஷயத்தில் ஃபேமஸ்ஸு. இந்த பக்கம் பிராய்லர் கோழி லோடு போகுது, இந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் லோடு போகுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொடுத்த அவார்டை திருப்பி வாங்கிக்குவாங்களோன்னு நினச்சேன். எனக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பிரச்சனைனா, அங்கேருந்து ஒரு பையன் நாமக்கல்லேருந்து உள்ளடங்கிய ஒரு 18 கிலோமீட்டருக்குள்ளே அவங்க வீடு இருக்குது. அந்த பையன் படிக்கிறான், பிஇ முடிக்கிறான், எம்இ முடிக்கிறான். டக்குன்னு ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிடுறான். முதல் மாத சம்பளம் அவனுக்கு யூஎஸ்ஏவில்
1,25,000 இந்தியன் மணியில். அவன் 1 லட்ச ரூபாய் அப்பாவுக்கு அனுப்புகிறான், 25,000 அவன் வச்சுக்கிறான். சா ஒரு நாள் திடீர்னு அப்பாவுக்கு ஞாபகம் வருது, இந்த பையன் நம்ம கூட பேசி ரொம்ப நாள் ஆச்சே. பையனுக்கு ஃபோன் பண்ணுறாரு, ரகு எப்படா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. பையன் பதில், அப்பா 1ஆம் தேதியே பணம் அனுப்பிச்சிட்டம்பா. இல்லைடா பணம் இல்லைடா, நீ எப்படிங்கிற? இல்லைப்பா இதை நீ கேட்கறதுக்கு 1.25 வருஷம் ஆகிடுது. அம்மாட்ட போய் கேட்குறாரு, ஏண்டி ரகு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? அம்மா கேட்குறாங்க, நீங்கள் ரகுக்கு ஃபோன் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு? 1.25 வருஷம் ஆச்சு. 1.25 வருஷமாக மாதம் 1 லட்ச ரூபா அவருக்கு வந்துனுக்குது. ஒன்றும் பண்ணிடல அவர். அந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமான உரையாடல். அவர் சொல்கிறாரு, பணம் எனக்கு எதுக்குப்பா, நீ அனுப்பிச்ச பணத்தெல்லாம் சேர்த்து 1.25 கோடி வச்சுக்கிறேன், வட்டி கூட்டுக்கிறேன் நீ அனுப்பிச்ச பணத்தெல்லாம். பையன் கேட்குறேன், எதுக்கு? உனக்கு அடையாறில் ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்க போகிறேன். பையன் சொல்கிறான், நான் இந்தியாவுக்கே வரப்போகிறதில்ல. அப்பா நீ ஷாக் ஆகிடாத, நான் இங்கேயே ஒரு வெள்ளைக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கினேன், இங்கேயே பங்களா வாங்கி செட். மொத்த கனவும் தீர்ந்துச்சா? அப்பாவுடைய மொத்த கனவு ஒன்றுமே இல்லாத ஆயிடுச்சா? பையன் சொல்லிட்டானா, க்ளீன் போல்ட் ஆயிடுச்சா? என்னடா வாழ்க்கை வாழ்ந்தோம், எதுக்கு வாழ்ந்தோம், எதுக்கு இந்த பசங்க? அந்த பையன் கேட்குறான் அந்த அப்பாவை, அப்பா நாம் நாமக்கல் கிடையாது தானே, நாமக்கல்லேருந்து டவுன்லேருந்து 18 கிலோமீட்டர் உள்ளடங்கின சின்ன கிராமம் தானே நம்முடைய கிராமம். அங்கேருந்து ஏன் நாமக்கலுக்கு என்னை கூட்டின்னு வந்தேன், ஏன் வாடகை வீடு எடுத்த? அப்பா சொல்ல, உன்னை நல்லா படிக்க வைக்கணும். அப்போ நாமக்கல்லேருந்து 18 கிலோமீட்டருக்கு தூரத்தில் ஒரு ஸ்கூல் இருந்துச்சுல, அங்கே படிக்கிற யாருமே நல்லா படிக்கலையா? அங்கே 2 பையன் ஐஆர்எஸ் படிச்சுக்கிறான், ஒரு பையன் ஐஎஃப்எஸ் முடிச்சுக்கிறான். அந்த கிராமத்திலிருந்து இது உன்னுடைய பேராசை, உன்னுடைய பேராசை, எனக்கு என்னுடைய விருப்பம் இல்லை. நீ கூட்டின்னு என்னை நாமக்கல் ஸ்கூலில் சேர்த்த, ஓகே, அந்த நாய் பிடிக்கிற வேனில் ஏற்றி விட்ட. அந்த பையன் கேட்குறான், எனக்கு வயல்வெளிகளில் நண்டு வலையில் கையை விட்டு உள்ள தண்ணி பாம்பை இழுத்துன்னு வராங்களே, எவ்வளவு சுவாரஸ்யம், எவ்வளவு அனுபவம். ஒரு பனை மரத்தின் மீது ஏறி பனங்காயை வெட்டி தள்ளி நுங்கு உறிஞ்சி குடிச்சிட்டு அதை வண்டியாக மாற்றி கவ்வ போட்டு இழுத்துன்னு போகிறது எவ்வளோ அலாதையான அனுபவம். இப்படி எந்த அனுபவமும் என் வாழ்க்கையில் ஏற்படவே இல்லை. ஏற்படாமல் நீ பார்த்துக்கினேன். ஸ்கூலுக்கு போ, வெளியே வா, இதையெல்லாம் கூட என்னால் மறந்துவிட முடியும். அப்பா, என்னால் மறக்கவே முடியாத ஒரு தழும்பு என் அப்பாவின் ஷோல்டரில் இருந்த மாதிரி எனக்கும் இருக்கிறது என்று அந்த பையன் சொல்லுகிறான். எனக்கு அம்மாவை விட சித்தியை ரொம்ப பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த சித்தி ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனையில் வீட்டில் நள்ளிரவில் உத்தரத்தில் பிணமாய் தொங்கின காட்சியை நீயும் நானும் போய் பார்த்தோம். சித்தியின் காலை பிடிச்சின்னு கதறி கதறி நான் அழுதேன். அடுத்த நாள் காலையில் உன்னுடைய கைகள் என்னுடைய தோலை தொட்டு கூட்டின்னு வீட்டின் கொல்லைப்புறமாய் நிற்க வச்சு, சித்தியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், வேன் நிற்குது என்று ஸ்கூலுக்கு ஏற்றி அனுப்பின கொடுங்கோலந்தான் அப்பா நீ. ஒரு சித்தியின் பாசத்தை விட, ஒரு சித்தியின் பிரியத்தை விட, ஒரு சித்தியின் மார்பு கூட்டின் சூட்டை விட இந்த கல்வி எனக்கு எதையும் கொடுத்து விடவில்லை என்று அந்த பையன் சொல்கிறான். நிஜம். வாழ்க்கையின் சகல சந்தோஷங்களையும், சகல துக்கங்களையும், சகல பிரியங்களையும், சகல மேன்மைகளையும் இந்த கல்வி நமக்கு உணர்த்த வேண்டாமா? இந்த கல்வி நம்மளை அப்படி ஒரு முழு மனிதனாக மாற்ற வேண்டாமா? வெறும் மார்க் எடுத்துரு, நீ போ, நீ 13,000 ரூபாய் எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குன்னு எழுதி கொடு, உனக்கு 8,000 ரூபாய் கமிஷன் கொடுப்பாங்க என்று சொல்லுகிற கல்வி ஈன கல்வி இல்லையா? நான் எலக்ட்ரிசிட்டி போர்டில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக வேலை பார்த்தேன் ஒரு 25 வருஷம். நான் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி தான் விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்தேன். எங்கள் ஆஃபீஸில் ட்ரிபிள் இ முடித்துவிட்டு 24 வயசில் அப்படியே தேவதைகள் மாதிரி வருகிற போது இந்த எம்ப்ளாயீஸ்லாம் தேவதைகள் மாதிரி தான் வருவாங்க. அப்புறம் தான் பிசாஸ் மாதிரி மாறுறது. நம்ம ரொம்ப அழகாக அந்த பொண்ணுங்க சுடிதார் போட்டுன்னு அப்படியே புது ஆப்பிள் பழங்கள் மாதிரி வருவாங்க. ஜாயினிங் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுக்கும்போது ஒரு பொண்ணு கேஷுவலாக என்கிட்ட கேட்குது, பவா சார், நம்ம ஆஃபீஸில் எப்படி சார் முறை அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன முறை? இந்த பொண்ணுகிட்ட கேட்குற, என்ன முறைமா? இல்லை சார், காசு நாங்களே வாங்கிக்கலாமா, நீங்கள் வாங்கி பிரித்து கொடுக்கலாமான்னு கேட்குது. 24 வயசில் இந்த இளம் தேவதைகளுக்கு காசு வாங்கி ஆஃபீஸில் பிரித்து கொடுப்பாங்கம்மா, சாயங்காலம் வரும்போது வாங்கின்னு வா, அல்லது நீயே வாங்கிக்க அப்படின்னு சொல்கிற கல்வி எனக்கு வேணாம். அதை விட எங்கள் பொம்பளைங்க களை வெட்ட போட்டோம்.
இதையா சொல்லி கொடுத்து இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ், இதுவாக சொல்லி கொடுத்து நம்முடைய கல்வி சிஸ்டம். அப்போ இதற்கு நேர் எதிரான ஒரு விஷயங்களை நாம் தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன. இந்த புத்தகங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்று ஒரு கவர்மெண்ட் நமக்கு சொல்லித் தருகிறது. ரொம்ப நாளாக எந்த கவர்மெண்ட்டும் இதை செய்யவே இல்லை. இப்பொழுதுதான் பல போராட்டங்களுக்கு பிறகு மாவட்டங்கள் தோறும் புத்தக இதில் நிறைய டிராபேக்ஸ் இருக்குதா, நிறைய டிராபேக்ஸ் இருக்குது. நிறைய போதாமை இருக்குதா, போதாமை இருக்குது. நிறைய புத்தகங்கள் விற்க மாட்டேதா, இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனாலும் ஒரு 700-800 பேர் அப்படி உட்கார வச்சு பல ஆளுமைகளை கூட்டின்னு வந்து வாழ்க்கையை பற்றியும் எத்திக் பற்றியும் அறம் பற்றியும் பேச சொல்லி உங்களை கேட்க வைத்திருக்கிறதே ஒரு கவர்மெண்ட், அது சக்சஸ் இல்லையா? புத்தகம் வாங்கிக்கலாம், இப்பொழுது இல்லைன்னா அப்புறம் வாங்கிக்கலாம். ஆக நண்பர்களே, இந்த அறத்தோடு மனிதன் வாழ்வது என்பதும் நேர்மையாக மனிதன் வாழ்வது என்பதும் இந்த சமூகத்தோடு மனிதன் நமக்கு பல கிராமங்களில் பல வீடுகளில், இப்போ எங்கள் வீடு வந்து திருவண்ணாமலை சாரோன் அப்படின்னு ஒரு பகுதியில் இருக்குது. எங்கள் ஏரியாவில் ஒரு 200 டீச்சர்ஸ் இருப்பாங்க, ஒரு 150 பேர் வந்து நர்சஸ் இருப்பாங்க. மெயினான மிடில் கிளாஸ் ஏரியா வாழற ஏரியா அது. கோவிடில் ஒரு லாக்டவுன் வந்துச்சுல, எங்கள் தெருவில் இருக்கிற எவனுமே அசரவே இல்லை அந்த லாக்டவுனுக்கு. என்னடான்னு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அவன் 40 வருஷமாக லாக்டவுனில் தாங்கிறான். இப்போ இந்த லாக்டவுனே அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவன் வீட்டை விட்டே வெளியே வர்றதில்லை சார், வீட்டிலே இருப்பாங்க, ஆஃபீஸ் போய் வந்துடுவாங்க. நம்ம பிள்ளை எப்படி வளர்க்குறோம், யார் பேச்சுக்கும் போகாத, ஊர் வம்பு வாங்காத. ஏன் வாங்கினான்னா ஊர் வம்பு வாங்கு, ஒரு பையனை அடி, அவன் உன்னை அடிக்கிட்டோம், 2 பேரும் ரோட்டில் கட்டி பொருளுங்க, இதான்டா வாழ்க்கை. எவன் கூடயும் போகாத, யார் பேச்சுக்கும் போகாத, தானுண்டு தன் வீடு உண்டுன்னு இரு, தானுண்டு சுடுகாடு உண்டுன்னு இருன்னு அர்த்தம். போனவன் தான் அப்படி இருக்கும், டெட் பாடி தான் அப்படி இருக்கும். மனுஷன்றவன் எல்லாரோடையும் உறவாடுவான், எல்லாத்தையும் பேசுவான், எல்லாத்தையும் சிரிப்பான், 2 பேர்கிட்ட சண்டை வாங்குவான், 2 பேருக்கு துரோகம் பண்ணுவான், 2 பேருக்கு உன்னதமான விஷயம். இவன் தான் மனுஷன் இல்லையா? அப்படி மனிதர்களாக நாம் வாழ்வதற்கு இந்த புத்தக கண்காட்சி நமக்கு ஒரே ஒரு ஆதாரமான சுருதி என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.